ஹலோ! இன்னைக்கு டிமார்ட்க்கு ஷாப்பிங் போலாம் வாங்க. நான் இதுக்கு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஆனா இது லாங் வீடியோ. என்னென்னலாம் இருந்துச்சு, என்னதெல்லாம் வாங்குனேன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பேசிக்கலி நான் வந்து டிமார்ட் போனோம்னாலோ, இல்லன்னா ஸ்மார்ட் பஜார் போனோம்னாலோ ஸ்நாக்ஸ் தான் கண்டிப்பா வாங்குவோம். ஆனா அரிசி, பருப்புலாம் வாங்க மாட்டேன். ஆனா அந்த அரிசி நான் தாராவில சின்ன கடைகள்ல அரிசி வாங்குவேன். அருள் மார்ட் எங்க இதுல வந்து எங்க பக்கத்துல வீட்ல உண்டு. அது வந்து நம்மளுக்கு ராஜபோகங்கிற அரிசி நான் அவங்க கிட்ட வாங்குவேன். அமேசிங்கா இருக்கும். அவங்க கிட்ட மட்டும் தான் வாங்குவேன். அதுக்கு பிறகு இங்க வந்த பிறகு அரிசி உளுந்துலாம் பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. ஆனா நான் வந்து பிரியாணி அரிசி பார்த்தேன். பிரியாணி அரிசி வந்து ரூ. 100 1 கிலோன்னு போட்டிருந்துச்சு. ரூ. 90 நான் அதுல 3 கிலோ வாங்கினேன். எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால சொன்னேன், இந்த பாருங்க இந்த 3 வேட்டையும் சொன்னேன். 3 பேரும் போட்டு எனக்கு தாராங்க. அதுக்கு பிறகு நான் இந்த சிங்கு ஸ்டெய்னர் வாங்கியிருந்தேன். எனக்குள்ளது பழசு, ரொம்ப பழசாயிட்டு பார்த்துடுங்க. அதுக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கு பிறகு நெய் வாங்கியிருந்தேன். நெய் வந்து எப்படி சொல்லனா, நான் 2 கிலோ வித் டப்பா ரூ. 1110 சம்திங் வந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஒர்த்தா தெரிஞ்சிச்சு. அப்புறம் மில்கி மிஸ்ட்டுக்கு இருந்துச்சு. நான் நார்மலி வீட்டில தான் பண்ணுவேன் நெய். அந்த பட்டர் வாங்கி நான் நெய் பண்ணுவேன், உருக்குவேன். ஆனா எனக்கு இந்த தடவை என்ன ஆயிட்டுன்னா, எனக்கு இந்த டப்பா வேண்டியது இருந்துச்சு. திரும்ப இதுவுமே எனக்கு ஒர்த்தா தெரிஞ்சிச்சு. சரி வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு 2 கிலோக்குள்ள ஆஃபர் இருந்துச்சு. அதனால அந்த 2 கிலோக்குள்ள ஆஃபர்ல இதை வாங்கினேன். இது எனக்கு ஓரளவுக்கு அப்படி தோணுச்சு, டீக்கே இது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நான் இந்த கோகனட் மில்க், நான் கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவேன் என் வீட்டில், அதனால இது வாங்கினேன். திரும்ப வந்து இந்த மில்கி மிஸ்டுக்கு பன்னீர் வாங்கினேன். ரூ. 150 1/2 கிலோ. ஸோ இதுல ஒரு 2 கிலோ 1 கிலோ வாங்கினேன். அதுக்கு பிறகு சின்ன நான் எங்க வீட்டில் பர்சனலி நிறைய கடலை பொருள் வந்து ஊற போட்டு சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸுக்கு நாங்கள் இதை தான் சாப்பிடுவோம். அதுக்காக இந்த சின்ன கொண்ட கடலை, இந்த மாதிரி நிறைய மத்தலப் சவுளின்னு சொல்லுவாங்க. இது இது வேற எங்க வீட்டில் வத்தல் முடிஞ்சு போச்சு. அதனால வத்தல் வத்தல் வந்து நான் இது வாங்கிட்டு வந்து ட்ரை பண்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பாஸ்தாத்தோ நாங்க எப்பனாலும் ஒரு பாக்கெட்டு இது வாங்குவோம். இது ரூ. 100. இது காமனா வாங்குறதா, இது காமன் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இந்த உப்பு வந்து போனதுக்காக வாங்கின கதையா நீங்க வச்சுக்கிடலாம். அதுக்கு பிறகு ஸ்வீட்ல இந்த சாக்லேட்ஸ் வாங்கினோம். இது நான் சொல்றேன்ல, எங்க வீட்ல ஸ்நாக்ஸ்னா நாங்க கொஞ்சம் வாங்குவோம் அங்கதான். அதனால இது எங்க வீட்ல எப்பவுமே இருக்கும் அவைலபிளா. அதனால இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் சோலி, இது வந்து இந்த இது பண்றதுக்கு ஸ்ப்ரவுட் பண்றதுக்காக வாங்கினேன். எங்க வீட்ல ஸ்ப்ரவுட் கூட்டுலாம் வைப்போம். அப்புறம் ஸ்ப்ரவுட் ஸ்நாக்ஸாவும் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்காக இது மட்கின்னு சொல்லுவாங்க, அது வந்து வாங்கினேன். அப்புறம் பச்சை பட்டாணி வாங்கினேன். சின்ன பச்சை பட்டாணி இருக்குல்ல, இது வாங்கினேன். இது ஒருக்கா ட்ரை பண்ணுவோன்னு. ஆனா நான் ட்ரை பண்ணியும் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட்டு வைக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு, வேற ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுக்குமே நல்லா இருந்துச்சு. என் சின்ன மகனுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துடுங்க இந்த பட்டாணி வகைகள், இந்த பயிர் வகைகள்லாம். அதுக்கு வந்து இது அஸ் யூஷுவல் நம்ம வீட்டுல பச்சை பயிறு தான் வாங்குறது தானே, அது வாங்கினேன். அதுக்கு பிறகு வந்து சொசைட்டி சாயை பத்தி, எங்க வீட்டுல காஃபி குடிக்க மாட்டோம், சாயா தான் குடிப்போம். அதனால பெரிய பேக்கெட்டா வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேசிக்கலி அங்க இந்த பொருளை விட இந்த சீரகம் இதெல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு அப்படி பட்டுச்சு பத்துக்கிடுங்க. மேத்தி வந்து நாங்க வெந்தய தண்ணி குடிக்கிறதுக்காக. ஆனா இது எல்லாமே அங்க காஸ்ட்லி. நம்ம சின்ன கடையில வாங்குவோம்ல, அது ரொம்ப லாபம். இங்க என்ன பொறுத்த வரைக்கும் தாராவில சின்ன கடையில வாங்குறது இது கொஞ்சம் லாபம். தேவையில்லாம இந்த பெரிய பெரிய கடையில வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா பட்டுச்சு. தெரியல மிச்சம் எல்லாரும் எப்படி சொல்றீங்க என்ன அதுங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு அப்படி தோணுச்சுக்கு இந்த இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, இது வந்து எல்லாரும் வாங்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. திரும்ப இது என் பையனோட ஃபேவரெட். இது இந்த சாக்லேட்டு, ஐஸ்கிரீம்ஸு இதெல்லாமே வந்து பர்சனலி போறதே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குறதுக்காக தான் பார்த்துக்கிடுங்க, வேற ஒன்றும் வாங்குறதுக்கு கிடையாது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பால், மில்க், கோகனட் மில்க்கும் வாங்கினேன். கோகனட் மில்க் வந்து 3 டப்பா வாங்கினேன். ஏன்னா நான் பர்சனலி இதெல்லாம் வந்து இந்த கொஞ்சம் கூட்டு மாதிரி ஏதாவது வச்சேன்னா அதுல இது ஊத்துனேன்னா என் பிள்ளைகளுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு. அதனால இந்த ஃப்ளேவருக்காக இது வாங்கினேன் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரெட் மாதிரி வரும்ல, இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டு அதெல்லாம் வாங்கினேன். இதுல வந்து 2 ஐட்டம் வாங்கினேன். ஒண்ணுதான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 2 ஐட்டம் வாங்கினேன். ஏன்னா இவனுக்கு இந்த காலையிலே போயிட்டு மத்தியானத்துக்கு வந்துருதான்வலா, அதுக்கு இந்த பிரெட்ல ராவி கொடுத்தோம்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டுதான்வன், அவனுக்கு பிடிக்கவும் செய்யுது. அதுக்கு பிறகு இந்த ஓரியோ ஸ்நாக்ஸ் தான் சொல்றேன்ல, நாங்க ஸ்நாக்ஸுக்காகவே பாதி பொருள் அங்கிருந்து தான் வாங்குவோம்னு நினைக்கேன். இந்த அப்புறம் வந்து இந்த இது எல்லாமே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஃபுல்லாவே வாங்கியிருந்து பார்த்துடுங்க. ஆனா ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்குமே 1 buy 1 get 1, இதெல்லாம் buy 1 get 1 அவ்வளோ லாபமா எனக்கு தோணுச்சு. எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமுமே ரொம்ப பெரிய அளவுல லாபம். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் லாபம். ஆனா நீங்க அரிசி, பருப்பு, உளுந்தெல்லாம் டிமார்ட்ல வாங்க போறீங்க, தாராவிய கம்பேர் பண்றதுக்கு வாங்க போறீங்க அப்படின்னா அது லாபம் கிடையாது, அது நஷ்டம் தான், அது வந்து வேஸ்ட்.
ஆனா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த ஃப்ரூட்டி அந்த மாதிரி ஐட்டம், ட்ரிங்கிங் ஐட்டம் நீங்க வாங்குறீங்கன்னா உண்மையிலே இதெல்லாம் இதெல்லாம் நல்லா நீங்க வாங்கலாம். அப்புறம் இது எனக்கு ஒரு பாட்டில் வாங்கினேன் 99 ரூபா. என் பிள்ளைக்கு ஒரு பாட்டில் வாங்கினேன், அது 199 ரூபா. இதுல வந்து எழுதி இருந்துச்சு 199. ஆனா ஆஃபர்ல பில் போடும்போது 99 ரூபா தான் போட்டிருந்துச்சு. ஆனா இன்னொரு பாட்டில் அவனுக்கு வாங்கின பாட்டில்ல வந்து 199 ரூபா போட்டுச்சு, அது ஆஃபர்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவன் எனக்கு அதுதான் வேணும்னு ஒத்த கால்ல பிடிச்சி அதை வாங்கிக்கிட்டான். ஆனா இது ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஸ்டீலு, இது பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் வந்து அங்க நிறைய ஆப்ஷன் வச்சிருந்தாங்க அதுல வந்து பாட்டில்ஸ்க்கு. ஏன்னா இப்ப தானே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு, அதனால நிறைய ஆஃபர் வச்சிருந்தாங்க. இந்த வேஃபல் இவ்வளவுதாங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ.